நிறைய பேர் கூறுவார்கள் மகாத்மா காந்தி கூட செய்யாத ஒரு தியாகத்தை திலீபன் அண்ணா செய்திருக்கிறாருன்ட்டு. இந்த விடயத்தை அடுத்து வருகின்ற இளைய தலைமுறைக்கு எவ்வாறு கொண்டு சேர்ப்பது? நாங்கள் இரண்டு விதமாக, உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையான கேள்வி. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே மகாத்மா காந்திக்கு சிலை இருக்கின்றது, பாரதியாருக்கு சிலை இருக்கிறது, திருவள்ளுவருக்கு சிலை இருக்குது, ஔவையாருக்கு சிலை இருக்கின்றது. அவர்கள் இந்த மண்ணிலே வாழாதவர்கள். ஆனால் இந்த மண் பரவலாக பார்க்கின்ற போது சேவையாற்றியிருக்கிறார். ஆனால் இந்த மண்ணிலே வாழாதவர்களுடைய சிலை இருக்கின்றது. அதே நேரம் அவர்களை நாங்கள் பாட புத்தகங்களிலே படிக்கின்றோம். ஆனால் இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே எமக்காக வாழ்ந்து இந்த மண்ணுக்காக இத்தனை பெரிய தியாகத்தை சேர்ந்து வீழ்ந்த ஒருவரை பற்றி நாங்கள் படிப்பதும் இல்லை, அவருக்கான உரிய கௌரவத்தை கொடுப்பதும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு அதனை கொண்டு செல்வதற்கு முயல்வதில்லை என்கின்ற ஒரு மிகுந்த ஏக்கம் ஒன்று எங்களிடத்தில் இருந்தது. அந்த ஏக்கத்தை மாற்ற வேண்டும். வெறுமென நாங்களும் வார்த்தைகளால் அவ்வாறு பிரச்சனையாக இருக்கின்றது சொல்லிக் கொண்டிருக்காமல் ஒரு செயலிலே காட்ட வேண்டும் அடிப்படையில் தான் இந்த ஆவண காப்பகம் உருவாக்கப்பட்டது. எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று அடிப்படையில் இதை நாங்கள் 3வது வருடமாக செய்கின்றோம். அதைவிட இந்த முறை நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்றோம். இன்றைக்கு தான் அந்த விடயத்தை CVK சிவஞானம் ஐயா அவர்களால் கரங்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. திலீபன் அண்ணாவினுடைய வாழ்க்கை வரலாறு, அதாவது அவருடைய வாழ்வியலை ஒரு வினாவிடை புத்தகமாக நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். திலீபன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன என்று இன்றைக்கு தெரியும். மாணவர்களுக்கு ஒரு வினாவிடை புத்தகங்கள் தான் வருகின்றது. ஆகவே அது ஒரு பாட புத்தகமாக அது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஏறத்தாழ 65 வினாக்களை கொண்ட ஒரு வினாவிடை தொகுப்பொன்றினை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அந்த தொகுப்பினை வெளியிடுகின்ற அதே நேரம் நாங்கள் வருகின்ற புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அந்த புத்தகத்திலிருந்து வினா போட்டிகளை மாணவர்களுக்கிடையே நடாத்தி பரிசுகளையும் சான்றிதழ்களையும் கொடுக்கின்ற ஒரு விடயத்தையும் செய்கின்றோம். இவ்வாறான எங்களால் இயன்ற அளவு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விடயங்களை நாங்கள் செய்து வருகின்றோம்.